பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதிடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை தொழுது வணங்கி தாழ் பணிந்து கண்மணியாக திகழ்கின்ற மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் என்னை ஆதரித்து உணர்வோடு எனக்கு எல்லா வகையிலையும் ஆதரித்து என்னை மென்மேலும் உயர வைக்கின்ற கோடான கொடி நேயர் பெருமக்களுடைய திருவடி பாதம் வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் பராபவ வருடம், அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை ஆகிய உத்தராயணமும் வசந்த ருதுவும் மங்களகரமான மாதமாக வைகாசி மலர்கின்றது. பேரே வைகாசி. இதை நம்ம முன்னோர்கள் மதுரை மாவட்டத்தில் சொல்லுவாங்க வைகைன்னு. நம்ம இப்போ கூட சித்திரை திருவிழா, மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய திருவிழான்னு சொல்லக்கூடிய சித்திரை திருவிழா நடக்கும்போது கூட அந்த குண்டோதரன் எல்லா உணவுகளையும் சாப்பிட்ட பிறகு அந்த தண்ணி விற்கும்போது தண்ணி குடிக்கிறது தாகங்கும்போது அப்புறம் பார்வதி தேவியார் சிவபெருமான்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் குண்டோதரனை கூட்டிகிட்டு கை வை அப்படின்னு சொல்லுவார். அங்கே கை வைப்பா உனக்கு தண்ணி வரும் அப்படிங்கிற பொருள் இல்லை, கை வை அப்படிம்பார். அங்கே கை வச்சோன்னே இறை அருளால் பீரிட்டு தண்ணீர் அடித்து கங்காதேவி எழுந்து அருள் கொடுப்பாள் குண்டோதரனுக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வைகை கைவை அதுவே மருவி வைகைன்னு மாறிவிட்டது. இதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய, அதாவது மதுரை என்ற ஒரு மிகப்பெரிய திருத்தலத்திற்கு நிறைய பேர் இருக்குது, நிறைய பெயரெல்லாம் இருக்கின்றது. கூடல்மால் நகர் என்ற மதுரைக்கு அந்த வைகை மிக சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த மருவி வந்தது போல் அந்த மதுரையில் கூடல்மால் நகர் இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள் 12க்கும் கிட்டத்தட்ட எல்லா வீதிகளிலும் அதனுடைய பெயரில் இருக்கின்றது. அதே போல் இந்த மாதம் மிக சிறப்பு பெற்ற வைகாசி பார்த்திங்களா, வைகாசி. அந்த வைகாசியை ஏன் மங்கள மாதம்னோட நம்ம சொல்லலாம். ஏன் மங்கள மாதம்னா காசு. என்ன மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்குதா, வைடா காசை. இதுதான் வைகாசி. பாருங்கள், சித்திரையோட முகூர்த்தத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட வைகாசியில் ஒரு 10 முகூர்த்தம் 8 முகூர்த்தம் இருக்கும். அப்போ 8 முகூர்த்தமும் அவங்களுக்கு சந்திராஷ்டம பிரகாரம் அது நடக்கும். அதனால தான் என் மாப்பிள்ளை நல்ல லக்கடா உனக்கு இந்த பொண்ணு கிடச்சிருக்கிறா, பார்த்துக்க, நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வைகாசு. அதாவது திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடத்துல வைகாசு. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதற்கடுத்தது போல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய 12 விழிகளும் கண்டிப்பாக அவருடைய தமிழ் மாதங்கள் அவரும் அதுக்கு தொடர்புள்ளவர். அந்த வகையில் வைகாசி விசாகத்தை பற்றி பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இப்போது 12 ராசிக்குரிய இந்த மாதத்தில் 12 ராசிக்குரிய பலனை பற்றி உங்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன். வைகாசி மாதத்திற்குரிய பலனில் பார்த்திங்கன்னா, அடுத்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இப்போ வந்திருக்கிறோம். எதுக்கு நம்ம சிம்மம்னு சொல்லணும்? நீங்கள் தானே இருக்கிறீங்க. அப்போ எதுக்கு நீங்கள் சிறப்பு பெற்றவர்? நம்பர் 1 நிர்வாகம், நம்பர் 2 அரசியல், நம்பர் 3 அரசு இதழ், நம்பர் 4 மிகப்பெரிய சக்கரவர்த்தி யோகத்துக்குரியவர், நம்பர் 5 எதையும் சாதிக்க துடிக்கக்கூடியவர், நம்பர் 6 செல்வாக்கும் சொல்வாக்கும் மிக்கவர், நம்பர் 7
எதையும் தாங்கும் இதயம் பெற்றவர். நம்பர் 8 வம்பு வழக்குகளில் வெற்றி வாக சொல்லக்கூடியவர். நம்பர் 9 எல்லா இருந்தாலும் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர். அதனால தான் கோபமுள்ள இடத்துல குணம் இருக்கும். யாருக்கு? சிம்மத்திற்கு. இதை விட இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் லக்கணத்தை பாருங்கள், ராசியை பாருங்கள், என்ன திசை பற்றின்னு பாருங்கள், மிக அற்புதமான யோக பலனை படுதான்னு பாருங்கள். வருது வருது வந்து கொண்டே இருக்கின்றது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ல் இருக்காரு. சிம்மம் 2, கடகத்துக்கு 2ல் இருக்காரு. சூரியன் சிம்மத்துக்கு உங்கள் ராட்டுக்கு 2ல். அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அபிரிதமான பல நம்பிக்கைகள், அபிரிதமான யோக பலன்கள். ஏன் உங்களுக்கு அபிரிதமான நல்லா சொல்ல அந்த இடத்த நான் பர்சன்டேஜ் ஏன் குறைக்கிறேன் தெரியுங்களா? டியூ டு அஷ்டமத்து சனி. அவர் என்ன செஞ்சார்? கடகத்திலேருந்து என்ன சனீஸ்வரர் எங்கே வச்சுட்டாரு? அஷ்டமத்து சனி. நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா. பார்த்தீங்களா எப்படி சொல்லியிருக்காரு முன்னோர்கள்? நவகிரகங்களை குருவாக இருக்கக்கூடியவர் அவர் தான், தெளிவாக இருக்கக்கூடியவர் அவர் தான், அனுகிரகம் கொடுக்கக்கூடிய முதல் நவக்கோள்களில் சனீஸ்வரர் தான், ஆக்கத்திற்கும் அழிப்பதற்கும் அவர் தான் தலைமை. அடியேனை பற்றி அடியேனுடைய தாழ்மையான ஒப்பீனியன். தட்சிணாமூர்த்திங்கிறது வேற, நவகிரக குருங்கிறது வேற. ஆனால் குருவாக இருக்கக்கூடியது உண்மையான குருன்னு சொன்னால் சனீஸ்வரர் தான். எங்கே போங்க, அரசியலுக்கு போகணுமா? ராகு வேணும், சனீஸ்வரர் வேணும், சுக்கிரன் வேணும், செவ்வாய் வேணும். அப்போ சனீஸ்வரர் எதுக்கு வேணும்? எல்லா கட்சிக்காரங்க எல்லாம் வந்து சேரணும். ராகு என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் கூட்டி இழுத்துட்டு வந்துடுவார். செவ்வாய் என்ன பண்ணுவார்? அட்ரா 147 சட்டம் போடுறான்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடுவார். சுக்கிரன் அந்த அழகு சம்பந்தப்பட்ட அனுபவத்தை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் கண்டிப்பாக முக்கியம். எல்லாமே வேணும். அப்படி வந்தால் தான் ஒரு நிறுவனத்தை இந்த சிம்மராசி நடத்த முடியும், ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியும். ஒரு பெரிய எங்கே போனாலும் சரி, நீங்கள் அவர் வேலை செய்ய மாட்டார், வேலை வாங்குவார். அவருக்கு கீழே 40 பேர் இருப்பாங்க. 40 பேர் இல்லை சார், நாங்கள் 4 பேர் இருந்தாலும் ஒன்று தான். அவருக்கு கீழ் வேலை. அதனால தான் சிம்மராசிக்கு இவ்வளோ சிறப்பு. அஷ்டமத்து சனி. தொழிலை வந்து அகலக்கால் வைக்காமல் சிறுத்துக்கங்க. தொழில் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க, பயப்பட வேண்டாம். தொழில் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கட்டும், எதுவும் நினைக்க வேண்டாம். தொழில் வந்து ஏன்னா அஷ்டமத்து சனிங்கிறது நிச்சயமாக கடகத்தை விட சிம்மத்துக்கு அதனுடைய தாக்கங்கள் கம்மி, குறைவு, வீரியம் குறைவு. ஏன்னா குரு வீடு சிம்ம வீடு. அப்போ சனீஸ்வரன் வந்து கண்டிப்பாக அந்தளவுக்கு அந்த வீரியத்தை குறைச்சி தான் கொடுப்பாரு. என்ன செய்யணும்? உங்கள் திசா பற்றியே பார்த்துக்கோங்க. அந்த அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, விரையச்சனியெல்லாம் வரும்போது அந்த நிழல் கிரகமும் ராகு கேதுக்கள் சந்திரன் சம்பந்தப்பட்ட திசா புத்தி வராமல் பார்த்துக்கணும். அந்த திசா புத்தி மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இப்போது. ரைட்டுங்களா? சிம்மராசிக்கு மக நட்சத்திரம், பிள்ளையார் வழிபாடு. மகத்தை பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம். அதனால் மகத்தில் வந்து ரொம்ப கிங்க. எப்போதுமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக பாருங்க கேட்பாங்க இல்லையா கிராமத்தில், அவன் ஆம்பளை பிள்ளை பிறக்க வேண்டிய இப்போ ஒன்றா பிறந்து என் உயிரை வாங்குறா. எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்க. அந்த சிம்மராசியில் பெண்ணாக பிறக்கவங்க பாருங்கள், அந்த ஆணுடைய ஆதிக்கங்கள் இருக்கும். என்ன சாப்பாடு என்ன வச்சிருக்கிற? டீச்சராக இருந்தால் ஏன்டா மண்டையில் அடித்தா ஏற எத்தனை தான் அதை சொல்லிக் கொடுக்குறது அப்படி கேட்பாங்க டீச்சராக இருந்தால். ஒரு பெரிய ஓனரை சிம்மராசிக்கிற ஓனர் இருந்தாலும் வேண்டாம் எத்தனோட வேலை செய்ய, உனக்கு வேலை செய்ய தெரியாதா, உனக்கு வேலை செய்ய தெரியாதுன்னா வெளியே போடா அப்படி கமாண்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ராசி. அப்போ மக நட்சத்திரம் விநாயகர் வழிபாடு, மகம் பூரம் அம்பாள் வழிபாடு, மகம் பூரம் உத்தரம் சாமியே சரணம் ஐயப்பா
ஐயப்பன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, உத்திரமேரூர் பார்த்தீங்களா? யாருக்கு தெரியும்? உத்திரமேரூர் சென்னை பக்கத்தில் இருக்குது. அந்த திருக்கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. உத்திரமேரூர், உத்தரம்னா வடக்கு, உத்தராயணம். நான் ஏற்கனவே தலைப்பில் கொடுத்துருக்கேனே, உத்தராயணமும் வசந்த ருதுவும். பார்த்தீங்களா? ருதுக்கல்ல வசந்த ருது. தட்சணாயனம், உத்தராயணம். உத்தராயணம் மிக சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த உத்திரமேரூர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு அனுபவமும் ஆண்டவனுடைய அருளும் கிட்டும் என்பதில் மாற்று கருத்தல்ல. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வன்னி இலை எடுத்து கிடைக்காது. சில பேர்த்துக்கு தெரியல, இந்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வன்னி இலைன்னு தெரியல. புளி இலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், இதான் வன்னி இலைன்னு சொல்லி. அந்த வன்னி மரத்து இலையை எடுத்து பிள்ளையாருக்கும் சனீஸ்வரனுக்கும் சனிக்கிழமை 8 விளக்கு ஏற்றி அந்த வன்னி இலையை மாலையாக போடுங்க. இலை கிடைக்கலையா, கொஞ்சோண்டு எடுத்து பாதத்தில் வைங்க. நிச்சயமாக அவருடைய தாக்கங்கள் குறையும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.